மகாநாயக தேரர்களை சந்தித்த ஜனாதிபதி. அஸ்கிரிய மற்றும் மல்வத்து தரப்பு மகாநாயக தேரர்களை இன்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். முதலில் மல்வத்து மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக தேரர் அதிவணக்கத்திற்குரிய திப்பட்டு வாவி ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றதோடு அவருடன் சிறிது நேரம் உரையாடலில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அஸ்கிரிய மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரரின் நலம் குறித்து கேட்டறிந்ததோடு அவருடன் உரையாடலில் ஈடுபட்டுள்ளார். காற்றாலை போராட்டத்துக்கு பின்னால் முன்னாள் அரசியல்வாதிகள். மன்னார் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்திற்கு பின்னால் முன்னாள் அரசியல்வாதிகள் உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கானையில் வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தின் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். யாழில் வன்புணர்வு குற்றச்சாட்டில் கைதான கடற்படை அதிகாரி. புங்குடுதீவு கடற்படை முகாமில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் கடற்படை வீரர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்படை முகாமில் பணியாற்றும் கடற்படை சிப்பாய் ஒருவர் அங்கு பணியாற்றிய கடற்படையை சேர்ந்த யுவதி ஒருவரை கடந்த மாதம் 25ஆம் தேதி வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த அதிகாரி மற்றும் யுவதி இருவரும் புங்குடுதீவு கடற்படையினரால் உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இன்று இரவு அவதானமாக இருங்கள். வவுனியா, முல்லைத்தீவு உட்பட சில மாவட்டங்களுக்கு பலத்த மின்னல் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிக்கல்லுடன் தடைப்பட்டு கிடக்கும் யாழ் கிரிக்கெட் மைதானம். யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் கட்டப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு ஜனாதிபதி அடிக்கல் நாட்டி 1 மாதம் ஆகியும் அங்கு எந்த கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறித்த அடிக்கல் நாட்டு விழாவில் கிரிக்கெட் அதிகாரிகள் குழு ஒரு பேருந்து வழியாக யாழ்ப்பாணம் சென்றுள்ளனர். அதிரடியாக கைது செய்யப்பட்ட இராணுவ சிப்பாய். ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இராணுவ வீரர் ஒருவர் மீத்தேனிய காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார். மீத்தேனிய தோர கொலாயாய பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 18வது கெமுனுவச் பட்டாலியனில் இணைக்கப்பட்டு ஹம்மாந்தோட்டை கட்டுவெவில் உள்ள 12வது டிவிசன் தலைமையகத்தில் பணியாற்றும் 37 வயதுடைய சிப்பாய் என கண்டறியப்பட்டுள்ளது. இடமாற்றங்களை புறக்கணிக்கும் ஆசிரியர்களுக்கு இனி சிக்கல். ஆசிரியர் மற்றும் அதிபர் இடமாற்றங்களை சமநிலைப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியை தற்போதும் நம்பும் மன்னார் மக்கள். மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக மக்கள் போராடும் நிலையில் இந்த விடயம் நாளுக்கு நாள் மிக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த காற்றாலைகளை அமைக்கும் பணிக்கு எதிராக மன்னாரில் பொதுமக்கள் மட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஜனாதிபதியை நேரடியாக பேச்சு நடத்தி விடயம் குறித்து முடிவெடுப்பதற்காக 1 மாத கால அவகாசமும் அவரினால் வழங்கப்பட்டுள்ளது.